ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொண்டக்கடலை கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவு கொண்டக்கடலை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவி ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சி அதிலேயே மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற கொண்டக்கடலையை எடுத்து அதில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை அதில் எடுத்து ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அது நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், அந்த கொண்டக்கடலை அதில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அது லைட்டாக கொதி விடுறது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வர்றது வரைக்கும் நல்லா அதை கொதிக்க விடணும். குழம்ப நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொண்டக்கடலையெல்லாம் வெந்துச்சான்னு பார்த்ததுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிங்கன்னா சுவையான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா பாய்.